Good morning students. Welcome to Metric for CS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்லேருந்து சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அது பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 2 வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 3வது வீடியோ. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் அவுட்புட் டிவைஸ். ஸோ அவுட்புட் டிவைஸில் இம்பார்ட்டண்ட்டான டிவைஸாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மானிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மானிட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லுக் லைக் ஏ டிவி ஃபார்மேட்டில் இருக்கும். யூசர் வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுத்துட்டு ஸோ ப்ராசஸர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த அவுட்புட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ மானிட்டர் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க டிவி மாதிரியே இருக்கும். தென் இதில் பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிக்சர் எலிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த பிக்சர் எலிமெண்ட்டை தான் நம்ம பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் மானிட்டர்ஸில் நம்ம மோனோக்ரோம் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோனோக்ரோம் கலர் அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் மோனோக்ரோம் கலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணுற டெக்ஸ்ட் ஆகட்டும் இமேஜ் ஆகட்டும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வேணால் கலர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி கலர்ஸ் மானிட்டர்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. தென் மானிட்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிஆர்டி அதாவது கேத்தோட் ரே டியூப், தென் எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸ், இதெல்லாம் மானிட்டரோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ஸஸ். தென் இந்த மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா விஜிஏ அப்படிங்கிற ஒரு கார்டு மூலமாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ விஜிஏ அப்படிங்கிறது வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. இந்த விஜிஏ தான் நமக்கு இன்ஃபர்மேஷனை மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் இந்த விஜிஏ மூலமாக தான் கீபோர்டு வந்து ஸ்க்ரீனோட கம்யூனிகேட் பண்ணிக்குது. தென் இந்த நம்ம ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் மானிட்டரோட ரெண்டுக்கும் நடுவில் எது இன்டர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா இந்த விஜிஏ கார்டு தான் இன்டர்ஃபேஸாக இருக்குது. தென் இந்த மதர் போர்டு இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸில் எல்லாம் மதர் போர்ட்லேயும் இந்த விஜிஏ கார்டு வந்து இன்கார்பரேட் பண்ணி பில்டினாகவே கொடுத்துட்றாங்க. தென் 1973 மார்ச் 1 ரிலீஸ் ஆன ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டரில் தான் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் ஒரு பார்ட்டாக ரன் ஆச்சு. தென் அடுத்த டாபிக் பிளாட்டர். ஸோ பிளாட்டருங்கிறது நமக்கு அனதர் அவுட்புட் டிவைஸ். இந்த பிளாட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேப்பர்ஸில் கிராஃபிக்கல் அவுட்புட் வந்து வரணும் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பிளாட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாட்டரில் நம்ம பென் மூலமாக மல்டி கலர்ஸ் வந்து பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸோட பேனர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய ஹீரோஸோட படங்கள் ஆகட்டும், இல்லை அரசியல் தலைவர்களோட பேனர் ஆகட்டும், இதெல்லாம் பெருசாக வைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம எது மூலமாக பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிளாட்டர் மூலமாக தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். தென் அடுத்த அவுட்புட் டிவைஸாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது பிரிண்டர்ஸ். ஸோ பிரிண்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பிரிண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பரில் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிரிண்டர்ஸ் வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், இன்னொன்று நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கம்பி வந்து மை நாடா மீது தட்டுறப்ப ஒரு சின்ன புள்ளியோ அல்லது ஒரு எழுத்தை தட்டுறப்ப ஒரு எழுத்தோ வந்து நமக்கு உருவாகும். தென் இதில் வந்து பல பாகங்கள் கொண்ட காகிதங்களால் அச்சிட முடியும். அதாவது மல்டி பார்ட் பிரிண்டர்ஸ் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இது எது மூலமாக ரன் ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் மூலமாக இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், இது ரெண்டுமே இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ்னால் என்ன? டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பின்ஸ் அண்ட் ஒயர்ஸ் மூலமாக பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். தென் இதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டாட்டுமே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன மெட்டல் ராடு மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மெட்டல் ராடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒயர் அல்லது பின் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த டைனி எலக்ட்ரோ மேக்னெட் அல்லது சோலினாய்டு அப்படின்னு சோலினாய்டு மூலமாக டைரக்டாகவோ அல்லது செட் ஆஃப் லிவர்ஸ் மூலமோ இது ரன் ஆகும்.
ஸோ இதில் நம்மளால் அட் அ டைமில் ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். தென் இதோட கேரக்டர் பர் செகண்ட் எவ்வளோ பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 30லேருந்து 1550 கேரக்டர் பர் செகண்ட்ஸ் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து லைன் மேட்ரிக்ஸ். ஸோ லைன் மேட்ரிக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட் மூலமாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இதில் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். தென் இதில் லைன்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன பில்ட் பண்ணுது அப்படின்னா லைன் மேட்ரிக்ஸ் வந்து லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிட்டே போகுது. இதோட இம்பார்ட்டன்ஸான ஒரு கேபபிள் என்னன்னா மோர் தேன் 1000 லைன்ஸை பர் மினிட்ல பிரிண்ட் பண்ண முடிகிற காரணத்தினால ஸோ நம்மளால் பர் ஹவரில் நமக்கு thousands ஆஃப் பேஜ் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். எது மூலமாக? லைன் மேட்ரிக்ஸ் மூலமாக நம்மளால் thousands ஆஃப் பேஜஸ் வந்து பர் ஹவரில் பிரிண்ட் பண்ண முடியும். தென் இதுவும் மெக்கானிக்கல் ப்ரெஷர்ஸ் மூலமாக தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டி பார்ட் பேப்பர், பல பாகங்கள் கொண்ட காகிதங்களால் நம்மளால் இதை அச்சிட முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். எப்படி இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் ஒரு கம்பி வந்து மைனாடா மீது தட்டி ஒரு புள்ளியையோ இல்லை ஒரு எழுத்தையோ ஏற்படுத்தும் சொன்னமோ அந்த மாதிரி டெக்னிக்லாம் இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் கிடையாது. ஸோ இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி தான் நம்ம நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பேர்டு வித் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் தான் பெட்டர் குவாலிட்டி இதில் இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன சொல்கிறாங்க? லேசர் பிரிண்டர்ஸ் அண்டு இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ், இது ரெண்டுமே நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து மோஸ்ட் ஒர்க் வித் சிமிலர் டெக்னாலஜி யூஸ்டு பை ஃபோட்டோ காப்பீஸ். எப்படி வந்து நம்ம ஃபோட்டோ காப்பீஸ் எடுக்கிறோமோ அந்த டெக்னாலஜி தான் நம்மளோட லேசர் பிரிண்டர்ஸில் ரன் பண்ணுறோம். தென் இந்த லேசர் பிரிண்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த பிரிண்டர்ஸுக்குள்ளே ஒரு ட்ரம் இருக்கும். ஸோ அந்த ட்ரம்மில் லேசர் பீம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த லேசர் பீம்ஸ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் நகரதுனால நமக்கு பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகுது. தென் இது இப்படி நகர்ந்துட்டு போகிறப்ப நமக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணோம். தென் இதில் கிராஃபிக்ஸ் இமேஜோட ப்ரொடியூஸ் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நல்லா வெரி குட்டாக நமக்கு வந்து லேசர் பிரிண்டர்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசல்யூஷன். நம்ம எடுக்கிற அந்த பிரிண்டோட ரெசல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் அதில் எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 1200 dpa டாட்ஸ் பர் இன்ச் வந்து நம்ம இந்த லேசர் பிரிண்ட்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 100 பேஜஸ் வந்து பர் மினிட் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர் கேட்ரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலர் கேட்ரேஜில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மெஜந்தா, எல்லோ, சியான் அப்படின்னு சொல்கிற இந்த இங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு கலர் டோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இந்த கலர் கேட்ரேஜ் வந்து இங்க்ஜெட் பிரிண்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். தென் இதில் பிளாக் கேட்ரேஜ் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மோனோக்ரோம் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். தென் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸில் எப்படி ரன் ஆகுது, இந்த பிரிண்டர் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் இங்கை வந்து இது ஸ்ப்ரே பண்ணும், பேப்பரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எழுத்து வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. தென் இதில் எவ்வளோ ரேஞ்ச் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 1லேருந்து 20 பேஜ் பர் மினிட் வந்து நம்மளால் இந்த இங்க்ஜெட் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த டாபிக், இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து தெர்மல் பபுள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெர்மல் பபுள் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதில் வந்து மையை வந்து நம்ம சூடுபடுத்துகிறோம். இங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஸோ இங்கை வந்து ஹீட் பண்ணுறதுனால வெப்பம் வந்து உருவாக்கி அந்த வெப்பத்தினால குமிழ்கள் வந்து வெடிக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். வெப்பத்தினால குமிழ்கள் வந்து வெடிச்சிட்டு மைத்தாலின் மீது வேகமாக போய் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டெக்னாலஜி. செகண்ட் டெக்னாலஜி பைசோ எலக்ட்ரிசிட்டி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்ட் டெக்னாலஜியில் பைசோ எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துறதுனால இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸால் கட்டுப்படுத்தக்கூடிய சிறிய எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் மூலமாக ஜெட்டு வேகத்தில் அச்சுப்பொறியில் போயிட்டு உள்ளே வந்து அச்சுப்பொறியின் உள்ளே வந்து மையை வந்து பரப்புது. அப்போ 2 டெக்னாலஜி மூலமாக அது இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் பபுள் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம அதை வெப்பத்தை வந்து இங்கை வந்து ஹீட் பண்ணுறதுனால
நமக்கு வெப்பம் உண்டாகி அந்த வெப்பத்தினால குமிழ்கள் வந்து எக்ஸ்பாய்ட் பண்ணிட்டு அதனால பபுள் வந்து பேப்பரில் தெளிக்குது. இது ஃபஸ்ட்டு டெக்னாலஜி. செகண்ட் டெக்னாலஜி வந்து பைசோ எலக்ட்ரிக் டெக்னாலஜி. அந்த பைசோ எலக்ட்ரிக் மெத்தடை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த மின் சுற்றுக்கள் சர்க்கியூட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் வந்து அதன் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய டைனி எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் வந்து ஜெட் வேகத்தில் அச்சுப்பொறியின் உள்ளே போய் மைய பரப்புது. ஸோ அப்படி பரப்புறதுனால ஒரு வினாடியில் நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பர் செகண்ட்ஸுக்கு சிங்கிள் செகண்ட்ஸுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்து மைப்புள்ளிகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வாய்ஸை வந்து தான் அவுட்புட்டாக நமக்கு வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அலாங் வித் த ஸ்பீச் சிந்தசிஸ் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் சேர்ந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு வாய்ஸை வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இது வந்து மோஸ்ட் காமனாக எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ் அண்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட்டு அவுட்புட் டிவைஸ் வந்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் ஆகுது? ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் அதை யூஸ் டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் எ பிக் ஸ்க்ரீன். எப்படி வந்து நம்ம ரிசல்ட்ஸை வந்து மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுதுவோ ஸோ அதை விட பெரிய ஸ்க்ரீனில் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அதுதான் வந்து நம்ம ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இது வந்து யூஸ்டு டு டிஸ்பிளே ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் மீட்டிங் ஹால், பெரிய பெரிய ஆஃபீஸில் மீட்டிங் ஹாலில் தென் கிளாஸ் ரூம்ஸ்லலாம் நம்ம ப்ரொஜெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ரிசல்ட்ஸு இல்லை நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். தென் லாஸ்ட் டாப்பிக்காக நமக்கு லெசன் சாப்டர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ ரேம்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஸோ ரேம் அப்படிங்கிறது ப்ரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் த வாலட்டைல் மெமரி. எனக்கு பவர் கட்டான டேட்டா வந்து லாஸ்ட் ஆகும். அதனால் இது வந்து டெம்ப்ரவரி மெமரி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ எப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து ரேமில் எந்த டேட்டாவுமே இருக்காது. அட் த சேம் டைம் ரோமில் இருந்து, ஸோ ரோமுங்கிறது ரீட் ஒன்லி மெமரி, இட் இஸ் த பர்மனெண்ட் மெமரி, இட் இஸ் நான் வேலட்டைல் மெமரின்னு சொல்லியிருந்தோம். எப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ ரேமில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அதே டைமில் ரோமில் இருந்து ஒரு ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். அந்த ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராம் பேர் தான் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராமோட வேலை என்ன அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க ரேமு, கீபோர்டு, மதர் போர்டு, மவுஸு இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கனெக்டடாக இருக்கா, ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கோமா, எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த போஸ்ட். இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ரோம்லேருந்து ரன் ஆகும். தென் இதெல்லாம் செக் பண்ணி முடித்து எல்லா டிவைசஸுமே ஒர்க் பண்ண ரெடியானதுக்கு அப்புறமா இந்த பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா ஒரு 2 to 3 minutes பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமில் இருக்க எல்லா ப்ரோக்ராமே ஒருக்கா ரன் ஆகும். நம்ம பார்த்துட்டு 2 to 3 நிமிஷம் கடை எல்லாமே ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் பூட்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பூட் ஸ்டாப் லோடர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஓஎஸ்ஸை மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு செகண்டரி மெமரி. அந்த செகண்டரி மெமரியிலேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த வேலை எது பண்ணும், பூட் ஸ்டாப் லோடர் பண்ணும். தென் ஒன்ஸ் வந்து ஓஎஸ் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமில் என்ன ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, விண்டோஸ்னால் விண்டோஸ் ரன் ஆகும், லினக்ஸ்னால் லினக்ஸ் ரன் ஆகும். ஸோ எந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ஓஎஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும். தென் பூட்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு பூட்டிங், செகண்ட் வந்து வார்ம் பூட்டிங். ஸோ கோல்டு பூட்டிங் என்ன, கோல்டு பூட்டிங் அப்படிங்கிறது சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த இனிஷியல் ஸ்டேட் பவர் ஆன் பண்ணுறோம்ல, சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் இல்லைங்களா,
அப்போ வந்து நடக்குது இல்லை, அதுக்கெல்லாம் பேர் தான் கோல்டு பூட்டிங் அல்லது ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் இப்போ யூசர் வந்து ப்ரெஸ்ஸஸ் த பவர் பட்டன். எப்பெல்லாம் யூசர் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ரோமில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்னாகும், ஒரு டைம் வந்து ஃபுல்லாகவே இனிஷியேட் ஆகும், அதை ரன் பண்ணும். இதுக்கு பேர் தான் பூட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கோல்டு பூட்டிங். வார்ம் பூட்டிங்னு என்னது, எப்போ வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட்டோ அல்லது ரீசெட் பட்டனோ யூசர் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் வார்ம் பூட்டிங் அல்லது சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த சிஸ்டம் வந்து இந்த வார்ம் பூட்டிங்க்கு இங்கே கோல்டு பூட்டிங்கில் நடக்கிற மாதிரி எல்லா இனிஷியேட் ஸ்டேட்டும் நடக்காது. தென் எல்லா டயக்னாசிஸ் டெஸ்ட்டும் வந்து இதில் வந்து நடக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. வார்ம் பூட்டிங்கில் அதெல்லாம் பண்ணாது. தென் இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து ப்ரைமரி ஸ்டோரேஜுக்கு டேட்டா வந்து மூவ் பண்ணுது இல்லையா, அப்படி மூவ் பண்ணுறப்ப சில டைமில் என்ன ஆகும், டேட்டா வந்து நமக்கு லாஸ்டாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது கரெக்டாக வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காத, ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்காத ரீசன்னால் நமக்கு டேட்டா வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கோ தென் சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பூட்டிங். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன பார்த்தோமோ அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ இன்றைக்கி எங்கேருந்து ஆரம்பித்தோம், அவுட்புட் டிவைசஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அவுட்புட் டிவைஸில் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ண போகிறது மானிட்டர் வந்து டிவி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மானிட்டர்ஸில் பிக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் பிக்சல்ஸ். இதில் மோனோக்ரோம் கலர்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் கொடுக்கும். தென் கலர் மானிட்டர்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மானிட்டர்ஸில் 3 டைப் பார்த்தோம். சிஆர்டினா என்ன, எல்சிடினா என்ன அண்டு எல்இடினா என்னன்னு பார்த்தோம். ஸோ எப்படி வந்து நம்ம மானிட்டர்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுதுன்னா விஜிஏங்கிற கார்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கார்டு தான் கீபோர்டும் ஸ்க்ரீனும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம். தென் கம்ப்யூட்டருக்கும் மானிட்டருக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கிறது இந்த விஜிஏ கார்டு. இப்போ இருக்க மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே விஜிஏ கார்டை பில்டின் பண்ணி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. தென் 1973 March 1 ரிலீஸ் ஆன ஆல்டோ கம்ப்யூட்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு மானிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் வந்து பிளாட்டர்லாம் பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் அடிக்கணும் அப்படின்னா அந்த கிராஃபிக்கல் அவுட்புட்டுக்காக நம்ம பிளாட்டர் யூஸ் பண்ணுவோம். அதில் மல்டி கலர் பென் வச்சு we have draw the picturesன்னு சொன்னோம். தென் பிரிண்டர்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பேப்பரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் 2 டைப் இருக்குது, ஒன்று இம்பேக்ட், இன்னொன்று நான் இம்பேக்ட். ஸோ இம்பேக்ட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன கம்பி இருக்கும், அந்த கம்பி வந்து ரிப்பன் மேலே தட்டுறப்ப ஒரு சின்ன புள்ளியோ அல்லது எழுத்து மீது தட்டுறப்ப லெட்டர்ஸோ நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மல்டி பார்ட், ஒரு பேப்பரோட மல்டி பார்ட்டை வந்து நம்மளால் இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். இது மெக்கானிக்கல் ப்ரெஷர்ஸில் ரன் ஆகுது. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்து டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னோம். தென் டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பின்ஸ் அண்ட் வயர்ஸ் இருக்கும். தென் இதில் பிரிண்ட் ஆகிற ஒவ்வொரு டாட்ஸுமே வந்து ஒரு சின்ன மெட்டல் ராடு மூலமாக தான் பிரிண்ட் ஆகுது. தென் இதை தான் வயர்ஸ் அண்ட் பின்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட் அல்லது சோலினாய்டு அப்படின்னு சோலினாய்டு மூலமாக டைரெக்டாகவோ அல்லது இல்லை செட் ஆஃப் லிவர்ஸ் மூலமாக இதை ரன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அட் அ டைமில் நம்மளால் சிங்கிள் லைன் தான் இதில் பிரிண்ட் பண்ண முடியும். தென் 30 to 150 1550 கேரக்டர் per செகண்ட் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். லைன் மேட்ரிக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட் வச்சு இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். இதில் ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். தென் இந்த பிரிண்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரிண்டர்ஸில் வந்து லைன்ஸ் ஆர் டாட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப லைன் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணிட்டே போகும். இதோட மோஸ்ட் கேபபிள் வந்து நம்மளால் பர் மினிட்ல 1000 லைன்ஸை வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பர் ஹவரில் நமக்கு thousands ஆஃப் பேஜ் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இதுவும் மெக்கானிக்கல் ப்ரெஷர் மூலமாக ரன் ஆகுது. இதுலேயும் மல்டி பார்ட் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இது இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் மாதிரி இல்லாமல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. இதோட குவாலிட்டி வந்து கம்பேர் பண்ணுறப்ப இம்பேக்ட் பிரிண்டரோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹையாக இருக்கும். தென் இதுக்கு எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர் அண்டு இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ். தென் லேசர் பிரிண்டர்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ காப்பீஸுங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இந்த லேசர் பிரிண்டர்ஸ்குள்ளே ஒரு ட்ரம் இருக்கும். தென் அதில் லேசர் பீம் பாஸ் பண்ணுறப்ப முன்னாடி பின்னாடி போயிட்டு வரப்போ இது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. இதில் கிராஃபிக்கல் இமேஜோட குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது ரெசல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் 1200 டாட்ஸ் பர் இன்ச் வந்து நம்ம இதில் பிரிண்ட் பண்ண முடியும். தென் 100 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க்ஜெக்ட் வந்து கேட்ரேஜ் யூஸ் பண்ணுறோம், கலர் கேட்ரேஜ். இதில் வந்து மெஜந்தா, எல்லோ, சியான் இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கலர் டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். தென் இதில் மோனோக்ரோம் அவுட்புட்டும் நமக்கு பாசிபிள். பிளாக் கேட்ரேஜ் யூஸ் பண்ணாமல் நமக்கு மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் கிடைக்கும்னு சொன்னோம். தென் இதில் ஐசனாய்டு இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மூலிமா நமக்கு பேப்பரில் வந்து லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. தென் 1 to 20 பேஜ் பர் மினிட் வந்து நம்மளால் இங்க்ஜெட் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண முடியும்.
இது 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் பபுள் டெக்னாலஜி சொன்னோம். இதில் வந்து நம்ம இங்கை வந்து சூடுபடுத்துகிறோம். அப்படி சூடுபடுத்துகிறப்ப வெப்பத்தால் குமிழ்கள் உருவாக்கி அந்த குமிழ் எக்ஸ்பாயர்ட் ஆகிறப்ப பேப்பரில் வந்து தெளிக்கப்படுது. அப்படி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு டெக்னாலஜி. செகண்ட் டெக்னாலஜி வந்து பைசோ எலக்ட்ரிக் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய இந்த டைனி எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் வந்து பேப்பரில் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, ஜெட்டு வேகத்தில் அச்சுப்பொறின் உள்ளே போய் மைய பரப்புது. அதனால் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த 2 மெத்தட் மூலமாக நம்ம இன்க்ஜெட் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். தென் இதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சிங்கிள் செகண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளோட வாய்ஸ் தான் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதோட சேர்ந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஸ்பீச் சிந்தசிஸ் சாஃப்ட்வேரோடு சேர்ந்து நமக்கு அவுட்புட் வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ காமனாக எங்கெங்கே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவோம், ஏர்லைன்ஸு, ஸ்கூல்ஸு, பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிமீடியா. ஸோ மல்டிமீடியா வந்து நம்ம சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்தா அது மானிட்டர்னு சொல்கிறோம். அதே பிக்கன் ஸ்க்ரீனில் பார்த்தா அது வந்து ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸில், மீட்டிங் ஹால்ஸில், தென் கிளாஸ் ரூம்ஸ்லலாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் வந்து பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆகிறதுக்கு ஓஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக் சாஃப்ட்வேராக இருக்குது. எப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ ரேமில் எந்த டேட்டாவுமே இருக்காது. ஸோ அதே டைமில் ரோமில் வந்து ஒரு ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். அதுக்கு பேர் தான் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டிவைசஸில் இருக்க ரேம் கீபோர்டு தென் மதர் போர்டு, மவுஸ் இது எல்லாமே ப்ராப்பராக செட் ஆகிருக்கா, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஒன்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் BIOSங்கிற பயோஸை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த பூட்டிங் அதுக்கப்புறமா ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி மெமரியிலேருந்து ப்ரைமரி மெமரிக்கு ஓஎஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தென் நம்ம எந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த விண்டோஸ் லினக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பூட்டிங் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங் அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் சிஸ்டம் ஆன் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ நடக்கிற இனிஷியல் ஸ்டேட்டிங் தான் எல்லாமே சேர்ந்து கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து யூசர் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ரோம் வந்து இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணும். இது கோல்டு பூட்டிங். வார்ம் பூட்டிங் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட்டோ அல்லது ரீசெட்டோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வார்ம் பூட்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த வார்ம் பூட்டிங்க்கு இனிஷியல் ப்ராசஸோ தென் த டயக்னாசிஸ் டெஸ்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் இது செகண்டரியிலேருந்து ப்ரைமரிக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறப்ப சம் டேட்டா லாஸஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சிஸ்டம் டேமேஜ் ஆகவும் இதில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டேட்டா வந்து இதில் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி பராமரிக்க முடியாத ரீசனால் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இதுதான் சாப்டர் 1 நமக்கு இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் 1 ஃபுல்லாகவே நான் 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 by 1 கிளாஸை பாருங்கள், கேளுங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறுபடியும் கூட உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து தேவை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.